தம்பி தம்பி அண்ணா காலைல கூட விழுகிறேன், மன்னிச்சிருந்தேன். காசை எப்படியா திரும்ப கொடுத்துட்றேன். யாருப்பா நீ? நான் எதுவும் உனக்கு காசு தரலையே. ஆமா, இங்க எதுக்கு படுத்துக்கிட்டு இருக்க? சொல்லுப்பா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றானா பாரு பைத்தியக்காரன். பெருமாளே, இன்னைக்கு கடைக்கு வர எல்லா கஸ்டமர்ஸும் சந்தோஷமா சாப்பிடணும்பா. அண்ணே அண்ணே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. ஒரு 20 ரூபா இருந்தா கொடுங்க, டீ குடிக்கணும். நிதானமா சாப்பிடுப்பா. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, நீ சாப்பிடு, அப்புறம் பேசு. நீ யாருன்னு சொன்னாதானப்பா நான் உனக்கு வேலை தர முடியும். என் பேர் சரவணன், சொந்த ஊர் திருச்சிண்ணே. பிஸ்னஸ் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி பசங்கள்லாம் பேசிட்டு காளான் பண்ண, மீன் பண்ண, கோழி பண்ண இதெல்லாம் ஆரம்பித்தோன்னே. பண்ணைக்கு ஃபுல்லாக நான் தானே காசு செலவு பண்ணேன், 20 லட்சம் ரூபாய். ஏன்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காசு தரலையா? கொடுத்தாங்கண்ணே, 50,000 75,000. ஆரம்பித்த 3 மாதத்தில் 5 லட்ச ரூபா வருமானம் வந்துச்சுண்ணே. அதுக்கப்புறம் லைஃபே மாறிடும்னு நினைக்கும்போது தான் அவனுக்கு கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன், இவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்னு சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கண்ணா. திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரில. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பிஸ்னஸை பழையபடி ரெடி பண்ண முடியல. பிஸ்னஸ் லாஸ்ட்லேயே தான் போச்சு. இவங்களை நம்பி 20 லட்ச ரூபா கடன்காரன் ஆயிட்டேன். வீட்டுக்கு போனால் அப்பாவோட ஒரே சண்டை. வெளியே வந்தால் கடன் கொடுத்தவனா ஒரே நேரத்தில் கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ நீ ஊரை விட்டு ஓடி வந்துட்டியா? ஆமாண்ணே, யார் காசையும் நான் ஏமாத்திட்டு ஓடி வரலண்ணே. காசு தரலன்னா கொண்டுடுவேன்னு ஊரில் இருக்கிற எல்லாம் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே. அதுக்கு தானே உயிருக்கு பயந்து சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். பணக்காரன் அவளால் பேராசை காட்டி கூட பழகின ஃப்ரெண்டே என்ன இப்படி பண்ணிட்டாங்கண்ணே. அதனால தாங்க இந்த நிலைமை. எங்கள் அப்பா அப்போவே சொன்னார்ண்ணா, ஃப்ரெண்டு கூட சேராதன்னு. கேட்டேண்ணா. இங்க பாருப்பா, நான் சொல்றதை கேளு. நானும் ஊரை விட்டு ஓடி வந்த ஆள் தான். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஊரை விட்டு வந்ததுலேருந்து சாப்பிட கையில காசு இல்லை, இருக்க இடம் இல்லை. 3 நாள்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். பசி பேய் பசி எடுக்கும். யாராவது ஒருவேளை சாப்பாடு போட மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கடை ஓனர் பையன் எனக்கு சாப்பாடு போட்டு இருக்க இடம் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்தான். அடுத்த 6 மாசத்துல ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா கத்துக்கிட்டேன். என் மேல உயிரா இருந்தாவன் இல்ல என் உயிர் நண்பன் எனக்காக அவங்க அப்பா கிட்ட பேசி என்ன இந்த கடைக்கு மேனேஜர் ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் படிப்படியா மேல வந்து இன்னைக்கு 7 கடைக்கு ஓனரா இருக்கேன். இங்க பாருப்பா, லைஃப்ல எப்பவுமே கரெக்டான ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிட்டா லைஃப் மாறிடும். சரி, என் ஃப்ரெண்டை பத்தி, என் உயிர் நண்பனை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். நீ கடையை தர, அடுத்த 3 மாசத்துல ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வேலையும் கத்துக்கோ. நானே உனக்கு ஒரு கடை வச்சு தரேன், சரியா? சரி, வா போலாம்.